Hi viewers, welcome to Cami Talks. அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடித்து வளர்க்காத முருங்கையும் பயனில்லாமல் போய்விடும். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பது பழமொழியே. இந்த பழமொழிக்கேற்ப இன்றைய ஜென்ரேஷனை நம்ம வளர்க்கணும்னு நினைச்சாலும் நமக்குள்ள ஒரு பயம், எங்க தவறான முடிவு எடுத்துருவாங்களோன்னு. அந்த பயம் அவங்களுக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எதுன்னு யாரிடமாவது நம்ம கேட்டோம்னா எல்லாருடைய பதிலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் வாலிப பசங்களை எப்படி வளர்க்கணும்னு மேக்சிமம் பேரண்ட்ஸ் இதை கஷ்டமாவே ஃபீல் பண்றாங்க. ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் அல்லது பேரண்ட்ஸா இருக்கட்டும் சஜஷன் கேட்கிற மாதிரி பேசணுமே தவிர ஒரு பெற்றோராகவோ ஆசிரியராகவோ பேச முடியாது. இந்த அடலசன்ட் பீரியட்ல இருக்க குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு சொன்னோம்னா குழந்தைங்க சீக்கிரத்துல செய்ய மாட்டாங்க. உடனே நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்யறோம், நம்மளோட விருப்பத்தை தான் அவங்க கிட்ட திணிக்கிறோம். அப்படி இல்லாம அவனுக்கான டைமை கொடுக்கணும், அவனுக்கான ஃப்ரீடத்தை அவனுக்கு கொடுக்கணும். நீ இன்னைக்கு செய்தது எனக்கு உதவியா இருந்தது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த செயலை உன்னால செய்ய முடியல, நாளைக்கு முயற்சி பண்ணு, கண்டிப்பா உன்னால செய்ய முடியும், எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை ஊட்டணும். நம்ம விருப்பத்தை தான் குழந்தைங்க கிட்ட திணிக்கிறோம். அவங்களுக்கான மனநிலைமைய அவங்கள்ட்டே கொடுத்துடணும். தவறு பண்ணியிருக்கலாம், நீ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அவன் அந்த செயலை கரெக்டா செய்யணும்னு நினைப்பான். நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க குழந்தைங்களை, ரோடு ரூல்ஸை கண்டிப்பா நமக்கு சொல்லி கொடுக்கணும். இதனால என்ன பயனுன்னு நீங்க நினைக்கலாம். ஒவ்வொரு ரூல்ஸும் அவனோட ஆழ் மனசுல அப்படியே பதிய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கை முறையும் இப்படிதான் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கடைபிடிக்கணும், தன்னைத்தானே அவன் வளர்க்க நினைப்பான். பேரண்ட்ஸ் இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அவனை கண்காணிக்கவும் செய்யணும், நாம சொல்லி கொடுக்கவும் செய்யணும். ஸோ குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன சொன்னோமோ அதே செய்யறவங்களா நாமளும் இருக்கணும். நீ பொய் பேசுற, பொய் பேசாத அப்படின்னு சொல்றோம், உண்மை பேசு அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்த விஷயமானாலும் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைங்களை அனுப்புறோம். ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பேகை நம்ம செக் பண்றோமா, நம்ம கொடுத்து விட்ட பொருள் தான் குழந்தையோட பேக்ல இருக்கா, இல்லது அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வயதுல இருந்தே நாம குழந்தைங்களுக்கு இது பழக்கணும். அவன் வாலிப ஸ்டேஜை எட்டும் போது அவனுக்கான ஒரு பயம் அவனுக்குள்ளே வரும். எங்க அம்மா அப்பா இன்னைக்கு பேக் செக் பண்ணுவாங்க, எந்த அன்வான்ட் திங்ஸும் இருக்கக்கூடாதுன்னு உள்ளது அவனோட ஆழ் மனதுல பதிய ஆரம்பிக்கும். நீ இதை பண்ணாதான் நான் இதை செய்வேன், அல்லது இதை செஞ்சாதான் நான் இதை செய்வேன் அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. குழந்தைங்க மேல முழு நம்பிக்கை வைத்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்மளுடைய பங்கு இருக்கணும். இப்போ 8th 9th 10th பசங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வயசை விட அதிகமான வயதுள்ள பசங்களை கூட பழகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க யார் யார்கிட்ட பழகுறாங்க, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியரால தான் இதை கண்டுபிடிக்க முடியும் கிளாஸ் ரூம்ல. அதனால ஆசிரியர்களுக்கு இதனுடைய பங்கு அதிகம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கவுன்சிலர் இருக்கிறாங்க. குழந்தைங்களை அந்த கவுன்சிலிங் ஸ்டாஃப்ட அனுப்பி அவனுக்கேற்ற கவுன்சிலிங்கை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த பிஞ்சு மனசுல இருந்தே வேண்டாத ஏதாவது ஹேபிட்ஸ் அவனுக்கு வந்திருக்குமானா அதை உடனே நம்மளால கட் பண்ண முடியும். சில விஷயங்கள் அவங்க அடிக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரலாம். அவன் ஹோம்ஒர்க் சரியா எழுதிட்டு வர மாட்டான், ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரணும்னு நினைக்க மாட்டான், அவனோட படிக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட அவன் சகஜமா இருக்க மாட்டான். இதை வச்சு ஒரு டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டீச்சர்ஸோட கடமை என்னன்னு நான் சொல்றேன். நல்ல ஒரு கேம் அவங்களுக்கு முழு முயற்சியோட கற்றுக்கொள்ள வைக்கணும். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல முறையே அவன் கத்துக்கிடணும். ஈவினிங் நேரத்துல கிரவுண்டுக்கு அனுப்பி விளையாட வைக்கும்போது அவனோட சிந்தனையும் அவனோட செயல்கள்லயும் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். ஒரு டாஸ்கை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அதை கண்டிப்பா முடிக்க வைக்கணும். சின்ன நெகட்டிவ் வந்ததுமே நம்ம என்ன செய்யறோம், குழந்தைங்களை அதுல இருந்து சேஞ்ச் பண்ணி விடுறோம், இன்னொரு நெகட்டிவ்குள்ளதான் தள்ளுறோம். அவனுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே நாம பாசிட்டிவா மாத்தணும். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு டாஸ்கை கொடுத்தோம்னா அதுல அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது மேட்டர் இல்லை, அந்த டாஸ்க் அவங்க முடிக்கணும். இதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். 14, 15, 16 இந்த ஸ்டேஜ்ல தான் குழந்தைங்க நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகுவாங்க. எப்படி பணத்தை சேமிக்கிறதுங்கிறதையும் கற்றுக் கொடுக்கணும், சேமித்த பணத்தை எப்படி செலவு பண்ணுங்கிறதையும் ஒரு டீச்சர் கற்றுக் கொடுக்கணும். இப்படி செஞ்சோம்னா வாழ்க்கையில ஒரு நல்ல பழக்க வழக்கம் உள்ள ஒரு மாணவனாக வருவான் உள்ளதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் அவன் பேசுறதுக்கு நம்ம செவி கொடுக்கறதே இல்லை. அவன் பேசுறத முழுமையா நம்ம கேட்கணும், பொறுமையா கேட்கணும். ஷேர் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் அவன் பயப்படக்கூடாது. என் குழந்தை எதிர்த்து பேசுறான்னு சொல்றீங்க, அந்த இடத்துல சொல்ல வருவான், நீங்க ஏதாவது கோவப்படுறீங்க. ஸோ குழந்தைங்களுக்கான ஃப்ரீடத்தை கொடுத்து அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு தோழனா அவங்க கிட்ட
நம்ம நடந்துக்கிட்டு சின்ன வயசுல குழந்தைங்களை வந்து வெளியே நம்ம கூட்டிட்டு போறோம். அதே நேரம் அதே குழந்தைங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் ஆசைப்படுவான் வெளியே போய் விளையாடணும்னு. அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்களுக்கான அட்வைஸை கொடுத்து அவங்களுக்கான ஃப்ரீடத்தை கொடுத்து நம்ம அனுப்பணும். அனுப்பும்போது அதற்கேற்ற அட்வைஸையும் கொடுத்து அனுப்பணும். அதாவது ஒரு ஆண் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணும்னா, எந்த ஒரு கேர்ள் சைல்டையும் அவளோட அனுமதியின்றி தொடவோ சீண்டவோ கூடாதுன்னு நம்ம சொல்லி அனுப்பணும். அங்க போகாத இங்க போகாதுன்னு பெண் குழந்தைகள்கிட்ட மட்டும்தான் சொல்றோம். பசங்க கிட்டையும் சொல்லி வளர்க்கணும். எதுக்காக நம்ம இந்த அட்வைஸ் கொடுக்க போறோம்னா, குழந்தைங்க வந்து வீட்டில் மட்டும் இல்லை, ஸ்கூல்ல மட்டும் இல்லை, பப்ளிக் பிளேஸ்லையும் நிறைய தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகம். விளையாடும் போது மனக்கசப்புகள் வரும். இதையெல்லாம் தாண்டி அவன் அவனோட பழக்க வழக்கங்களை அந்த பப்ளிக் பிளேஸ்ல எப்படி காமிக்கிறான் அதுதான் முக்கியம். வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ண, என்ன கேம் விளையாண்ட, எங்கெல்லாம் போன, எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து கேட்கணும். அவனுக்கு தோழனா இருந்து அவனுக்கு தோள் கொடுத்து தட்டி கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாம அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா அவன் மனசார உடலால நல்ல பலசாலியா அவன் வருவான் உள்ளதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அழகான வாலிப பருவத்தை குழந்தைங்க என்ஜாய் பண்ணி வளர சந்தோஷமாகவும் அவங்களுடைய செயல்பாடுகள்ல திருப்திகரமாக வாழ்வதற்கு ஒரு ஆசிரியராலையும் பெற்றோர்களால மட்டும்தான் முடியும். தோல்வியை கண்டு துவளாமல், வெற்றியை கண்டு கர்வம் கொள்ளாமல் நாம் எப்படி இயல்பாக வளர்ந்தோமோ அப்படியே நம்முடைய குழந்தைகளையும் இயல்பாக வளர்ப்போம், பாராட்டுவோம், சீராட்டுவோம், அவர்களை சந்தோஷமாக வாழ வைப்போம். இப்போ நம்ம பசங்களை வளர்க்குறது ரொம்ப ஈஸி தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.